தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அதிமுகவில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அதிமுகவில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுக தற்பொழுது மாலுமி இல்லாத ஒரு கப்பலாக மாறிவிட்டது. அந்த கப்பலை யார் கரை சேர்ப்பார் என்பது தெரியவில்லை. கப்பல் கரை சேருமா அல்லது நடுக்கடலில் மூழ்கி போகுமா என்பது தெரியவில்லை. அந்த கப்பலில் இருந்து தாங்கள் மூழ்காமல் காப்பாற்றிக் கொள்வதற்காக பலர் கட்சியிலிருந்து வெளியேறி தமிழக வெற்றி கழகம், திமுக, நாம் தமிழர் கட்சி ஆகியவற்றில் இணைந்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் அதிமுகவை தூக்கி நிறுத்த எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்துள்ளார். அதிமுக என்ற கப்பலை கரை சேர்க்க அவர் முடிவு செய்துள்ளார். இதற்காக பல கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்களுக்கு ஆசை வார்த்தை காட்டியுள்ளார். குறிப்பாக பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் சூர்யாவுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். அதே போன்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஒரு சில நாட்களுக்கு முன்பாக பாஜகவிலிருந்து வெளியேறி வி த லீடர்ஸ் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார். பாஜக கூடாரம் காலியானது, அண்ணாமலை பின்னால் சென்றது. ஆனால் எதிர்பார்த்த வரவேற்பு அண்ணாமலைக்கு இல்லை. 50 லட்சம் தொண்டர்கள் இணைவார்கள் என்று அண்ணாமலை எதிர்பார்த்தார். ஆனால் 19 லட்சம் தொண்டர்கள் தான் இணைந்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் ஏன் பாஜகவிலிருந்து வெளியே வந்தோம் என்று அண்ணாமலை வெறுத்து போய் உள்ளதாக கூறப்படுகிறது. தற்பொழுது அண்ணாமலை அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. பாஜக அதிமுகவுடன் கூட்டணி வைத்தபோது அண்ணாமலையை பாஜக தலைவர் பதவியிலிருந்து நீக்கினால்தான் கூட்டணி என்று எடப்பாடி பழனிசாமி ஒற்றை நிபந்தனை விதித்தார். அந்த நிபந்தனை ஏற்றுதான் பாஜக அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து நீக்கியது. இது அண்ணாமலைக்கும் தெரியும். அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். இந்த சூழ்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தான் அண்ணாமலை பதவி இழந்தார். ஆனால் தற்பொழுது அண்ணாமலைக்கே அதிமுகவுக்கு அழைப்பு கொடுத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. அண்ணாமலை அதிமுகவில் இணைந்தால் துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்படும், முக்கியத்துவம் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அண்ணாமலை இணைவது சந்தேகம்தான். ஆனால் அண்ணாமலையை எப்படியாவது அதிமுக கூடாரத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி காய் நகர்த்துகிறார். அதிமுகவுக்குள் அண்ணாமலையை கொண்டு வந்தால் மீண்டும் பழைய இயல்புக்கு அதிமுக திரும்பும் என்று எடப்பாடி பழனிசாமி கருதுகிறார்.